மக்களே சொல்லி அடிக்கிறதுல நான் தாண்டா கில்லி அப்படின்ற மாதிரி சஞ்சு சாம்சன் எங்க எப்படி வந்து நான் அடிச்சு காட்டணுமோ அதை அடிச்சு காமிச்சிருக்கிறார். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல கொடுத்து அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கு. ஒரு பக்கம் நம்மள டீம்ல செலக்ட் பண்ணலன்னா நம்ம கோச் மேலேயோ இல்லை கேப்டன் மேலேயோ கோவப்படுறதுல ஒரு பிரோஜனமும் இல்லை. அந்த இடத்த நம்ம உருவாக்கணும். சஞ்சு சாம்சன் இல்லாம டீமே இல்லடா அப்படின்ற மாதிரி நம்ம அது செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதை இப்போ ப்ரூவ் பண்ணிட்டார்ல இந்த வேர்ல்டு கப்ல. இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு சஞ்சு சாம்சன் உறுதுணையா ஒரு அங்கமா இருந்தாரு அப்படின்றதுல யாராலையும் மாற்ற முடியாது. அவர் வந்து கோச்சுக்கும் ப்ரூவ் பண்ணல, இது கேப்டனுக்கும் ப்ரூவ் பண்ணல, ஒட்டுமொத்த இந்தியன்ஸ் அந்த ஃபேன்ஸ் கொண்டாட அளவுக்கு எல்லாருமே ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிறார் சஞ்சு சாம்சன். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கப்புறம் எந்த ஒரு மேட்ச்லயாவது சஞ்சு சாம்சனை டிராப் பண்ணிட்டு ஒரு மேட்ச் விளையாடலான்னு யோசிப்பாங்க? வாய்ப்பே கிடையாது, யோசிக்கவும் முடியாது அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்து இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சனோட ஒய்ஃப் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த லைனே எனக்கு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, மை ட்ராஃபி ஹோல்டிங் இஸ் ட்ராஃபி ஜஸ்ட் டூ கிரேட்ஃபுல் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எத்தனையோ வருஷம், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை தடங்கள், எவ்வளோ சஞ்சு சாம்சன் இன் அண்ட் அவுட் டீமில் இருப்பார், எவ்வளோ வழிகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். அது எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்தது யார்? அவங்களோட ஒய்ஃப். பல இடங்களுக்கு அவருக்கு சப்போர்ட்டாக நின்று இருந்திருப்பாங்க. அந்த டிராஃபியை அவங்க ஒய்ஃப் கூட ஷேர் பண்ணும்போது அவங்க போடுற கேப்ஷனாக இருக்கட்டும், அவர் என்ஜாய் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அது ஒரு நல்ல மூமெண்ட்டுங்க. அந்த ஒரு மூமெண்ட்டு வேற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அடுத்து சஞ்சு சாம்சன் அந்த டிராஃபியை முத்தம் கொடுத்துட்டு ஒரு லைன்ஸ் போட்டிருந்தாரு பாருங்க. ஐ ஹவ் ஆல்வேஸ் பிலீவ்ட் இன் மிராக்கிள்ஸ், தேங்கிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் ஆல் த ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ். ஸோ எனக்காக ப்ரே பண்ணவங்களோ விஷ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். லெட் த செலிப்ரேஷன் பிகின், ஜெய்கின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இதுக்கப்புறம் இந்த 2026 வேர்ல்டு கப் எடுத்தாலும் வரலாற்றில் சஞ்சு சாம்சன் அப்படின்ற ஒரு நேமை மாற்றி அமைக்க முடியாது. டீமே நினைச்சாலும் சஞ்சு இதுக்கப்புறம் உட்கார வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு 3 குரூஷியல் மேட்ச்சில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறார். வேற லெவல் சஞ்சு. அதான் சொல்கிறேனே, உனக்கு எது எப்போ வந்து கிடைக்கணுமோ அது கரெக்டாக நமக்கு வர வேண்டிய டைமில் கரெக்டாக வந்து கிடைக்கும். 11 வருஷம் இந்தியன் டீமில் சஞ்சு பட்ட கஷ்டத்துக்கான ரிவார்டு லேட்டாக கிடைச்சிருக்கு, ஆனால் கிடைக்கும் அப்படின்றதுக்கு சஞ்சு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்றது யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.